கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரிஜினாலிட்டியை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. நான் புத்திரன், நான் அடிமை கிடையாது என்ற ஒரு மனநிலை என்னை எங்க கொண்டு போயிட்டோம்னா, இந்த பூமியை என் மூலமாக இயேசு ஆளும்படிக்கு செய்துவிடும். இயேசுவுக்கு இந்த பூமியை ஆள்றதுக்கு எல்லா உரிமை உண்டு. என்னைக்கு அவரு மனுஷனா வந்து அவதரித்து மரித்தாரோ, உயிரோட கூட எழும்பினாரோ, என்னைக்கு அவர் பிதாவுடைய வலது பரிசு சென்றாரோ, அந்த நாள் முதற்கொண்டு இந்த பூமியை தாமாகவே எதனாலும் செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்குபடிக்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு பிதாவானவர் என்ன பண்ணாரு? தந்தாரு. இயேசுக்கு பிதா தந்துட்டாரு. அப்போ இயேசுவால என்ன ஒன்றாலும் செய்ய முடியும். இந்த பூமியை என்ன ஒன்றாலும் செய்ய முடியும். உடனே என்ன பண்ண முடியும்? அவ பிரியமில்லாத ஆட்கள் எல்லாம் வந்து மதவாதி நினைக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி பிரியமான ஆட்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? பாவத்தை செய்து கொண்டு ஆட்கள் ஓரம் கட்டி தன்னுடைய ஆட்கள் அவரால் முன்னு கொண்டு வர முடியும், அவரால் செய்ய முடியும். ஆனா அதை செய்ய மாட்டாரு. விசுவாசத்தின் மூலமாக நீங்களா ஒண்ணு அறியலன்னா அது பாவம் அவருக்கு தெரியும். அவர் எதை செய்து முடிச்சாரோ அவர் புத்திரனா இருக்கிறார். எதற்கு? இயேசு புத்திரனா இருக்கிறார். ஏன் புத்திரனா வந்தார்? ஏன் புத்திரனாகவே பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார்? ஏன்? நீங்கள் நானும் புத்திரன் ஆவதற்காக. அல்லேலூயா. அவர் நமக்காக செய்து முடித்ததை நாம் உணர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன செய்தாரோ அதை நம்ம உணரும் பொழுது நாம ஆளுகை செய்வோம். நாம இல்லாம இயேசு மட்டும் இந்த பூமி ஆளுகை செய்ய முடியும். அதற்காக என்ன பண்ணல, மனுஷனை அவரே ஆளும்படினா மனுஷனை அவர் படைச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதி சொல்லிக் கொண்டு வருவார். அப்போ இந்த பூமியில நாம இல்லாம இயேசு ஆள்றது இலகு. அவரே ஆள முடியும். எழுந்துரு உட்காருன்னு சொல்ல முடியும். அதை அவர் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருடைய குணாதிசயம் அது கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, நாம் நம் மூலியமாக இயேசு ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு புத்திரனுக்குரிய அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அந்த சிந்தை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை அதுதான். இந்த பூமி நம்ம ஆள ஆரம்பிப்போம். பூமியை ஆள்றது எது? எல்லாருக்கும் அது நல்லது. நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் கழிக்கிறோம். நம்முடைய ஸ்டைல் என்ன சொல்லுவோம்? நாடு நல்லவன் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். அப்போ இந்த பூமியில எது முக்கியம்? ஆதாம் ஒரு உலகத்தை உண்டாக்கி தொலைச்சிட்டான். என்ன உலகம்? ஆண்டவர் கொடுத்த மகத்துவமான அந்த தேவ சாயல தேவனை ஓரம் கட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். கடைசியில் என்னாச்சு? அது நாசமா தான் போய் கொண்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாம் எதுக்கு நேரா போயிட்டு இருக்கு? மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கு, அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கு. தேவன் தந்ததை தேவனை ஓரம் கட்டி விட்டு செய்யக்கூடிய செய்கை அபத்தமா, அநியாயமா, நாசமா போய் கொண்டிருக்குது. அவன் ஆதாம் உண்டாக்குன உலகம். அந்த உலகத்தை நம்ம இயேசுக்கு நேரம் என்ன பண்ணணும்? திருப்பணும்.